just confess and tell Lord I need help. எனக்கு அந்த ஃபயர் இல்லை, எனக்கு பைபிள் படித்தா போர் ஆகுது சொல்லலாம். நீங்கள் சாமி மாதிரி வேறு யார்ட்டையும் ஃப்ராங்காக பேசவே முடியாது. ஹே மேன், உங்கள் ஃப்ரெண்டு ஆரோக்கிய சாமி பற்றி சொல்லு, ஏசு சாமி. அவர் எவ்வளோ ஃப்ராங்காக எவ்வளோ வாட்டி எத்தனை பேர்கிட்ட பேசணும். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்கள், ஆண்டவரே பைபிளை எடுத்து வச்சாவே தூக்கம் வருது. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் சங்கடப்பட்டுக்குவார், சொன்னால் கோச்சுக்கவே மாட்டார். அவர் உங்கள்கிட்ட கோச்சுக்கணுன்னா அவர் இந்த பூமிக்கே வந்திருக்க மாட்டார். ஏன்னா நம்ம பண்ண வேலை அப்படிப்பட்ட வேலை. ஏன்டா ஒரு பழத்தை சாப்பிட சொன்னாத உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உனக்கெல்லாம் எதுக்கிட ஆசீர்வாதம் இல்லை. அவர் தேடி வந்தார். எங்கள் ஆண்டவர் கோபித்து கொள்ளாத ஆண்டவர். அவர் வந்து அதுதான் அவர் உங்களுக்கு பண்ணுவார். ஆண்டவரே பைபிளை எடுத்து வைக்கிறேன், தூக்கமாக வருகிறது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். நெக்ஸ்ட் டைம் பைபிளை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் கன்ஃபெசிங் அண்ட் அக்செப்டிங் அண்ட் அக்னாலஜிங் அண்ட் சீக் காட்ஸ் ஹெல்ப். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, see if you really want to catch that zeal again, you got to spend time with God. அதாவது ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை நீங்க பிடிச்சுக்கணும், அந்த அக்கினியை திரும்ப பிடிச்சுக்கணும்னு சொன்னா நீங்க ஆண்டவரோட ரெகுலரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது சாப்பாடை ரெடி பண்ணக்கூடாது, எடுத்து முழுக்கிறது நீங்க தான் பண்ணணும். அப்போ அந்த ஆண்டவர் மேல அந்த வைராக்கியத்துல நீங்க வளரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வளர முடியாது, வாய்ப்பே இல்லை. குறை பேசுறவங்களோட சேர்ந்தா குறை பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்தா தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே ஸ்பார்க் வந்து எப்படியோ ஜெபம் உங்களுக்கு தெரியாமே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறேன். That's why you got to have the right company, because some people that you're connected to, they are not supposed to be in your contact list. சிலர்ல உங்க ஃபோன் புக்ல இருக்கிற சில ஆள் உங்க ஃபோன் புக்ல இருக்க கூடாது. உங்க ஃபோன்ல இருக்கிற சில நம்பர் உங்க ஃபோன்ல இருக்கவே கூடாது. ஐயோ கோவிச்சுக்குவாங்களே, ஏன்னா அவங்க கோவிக்கிறது பெருசா, நீங்க சாமி விட்டு போறது பெருசா? ஆமா, நமக்கு ஆண்டவர் தான் ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா ஆண்டவர் ஆட்களை அனுப்புவாரு, உங்களை கீழே கொண்டு போகணும்னா பிசாசும் ஆட்களை தான் அனுப்புவான். சிலர் பிசாசு அனுப்பு ஆட்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, ஃபோன்ல. Identify the right connections and connect, because connections are very important. And number 4, வைராக்கியம் திரும்ப வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்று சொன்னால் ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். Return to the works of your first love. ஆண்டவர்ல இயேசு கிறிஸ்து இந்த எபேசு சபை, இந்த லவோதிக்கேயா சபைட்டு வந்த மாதிரி எபேசு சபைட்டு வர்றார். எபேசில் இருந்த சபைட்டு வந்து சொல்றாரு, எனக்கு உன் மேல ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன குறை அப்படின்னு கேட்டா, நீ முதல் நம்பர்ல லவ் இல்லை அப்படிங்கிறாரு. என்னது? ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டு விட்டாய் அப்படிங்கிறார். அதாவது கழுதை தைந்து கட்டெரும்பாகி விட்டது என்பது போல நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ண போது அப்படி இருக்கு சார், ஆனா போக போக இப்படி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. சிலர் பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல டெய்லி 5 hours ப்ரேயர் பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்ட புதுசு நீங்க 5 hours ப்ரேயர் பண்ணீங்க, 50 hours ப்ரேயர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு மேட்டர் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்றீங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்பர் 5, எப்படி வைராக்கியத்துல திரும்ப வளர்றது? serve in ministry. ஏதாகலும் விதங்களிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. This is another way that you trigger the fire in you and grow the zeal for God. ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.